நம்ம யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது கொடைக்கானல் தான். நம்ம தங்கி இருந்த ரூம்க்கு பின்னால் இருக்கிற இடம்தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல க்ரீனரியாக இருந்தது. இங்கே வந்து மாடுகளை வச்சு அங்கே உழுது கொண்டிருந்தாங்க. அதை எடுத்து காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாருங்கள், இந்த பேக் சைடில் வந்து 2 மாடுகளை வச்சு அங்கே உழுது கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. ரொம்ப சிறிய வயதில் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறமா நான் இதை வந்து இப்போ டைரெக்டாக நான் பார்க்குறேன். இது வந்து ஏர்லி மார்னிங் ரொம்ப அருமையாக அவங்க வந்து அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பார்க்க முடியும். என்னுடைய பிள்ளைகளும் கூட இதை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்து அவங்க ரசிச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய மாடுகளெல்லாம் அங்கே வந்து புல்களை வந்து மேய்ந்து கொண்டிருந்தது. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக கொடைக்கானல் போய் தங்கிட்டு வாங்க. இதில் சங்குப்பூ வந்து பார்க்க முடியும். இந்த ப்ளூ கலர்ஸில் இருக்கிறது சங்குப்பூ அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்ல வேலி மாதிரி போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. நாங்கள் இந்த பவுண்ட்ரிக்கு இந்த பக்கம் இருந்து தான் நான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. இது வந்து கண்களால் பார்க்குறதுக்கு ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஆர்வமாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ வாங்க நம்ம எல்லோரும் குணா கேவுக்கு போகலாம். கொடைக்கானலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அன்சேஃபான பிளேஸும் கூட இது. வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். இதுதான் குணா கேவ் அப்படின்னு அழைக்கப்படுது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு திரைப்படத்தினுடைய பெயராக சொல்லப்படுது. இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல பார்வையாளர்களை இது அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இங்கே பாருங்கள், கார்ஸ் எல்லாம் எவ்வளோ நிற்குதுன்னு. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வழியாக தான் நம்ம ஏறி போகணும். ஏராளமான பேர் ஏறி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ்ட் வந்து கவர் ஆகி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல குளிராக இருந்தது இந்த இடம் வந்து. இங்கே நிறைய பேர் மரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதனுடைய வரலாறெல்லாம் பார்க்கும்போது 16 பேர்கிட்ட காணாமையே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. நாங்கள் போனதுக்கப்புறம் கூட நாங்கள் இதை ஜஸ்ட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் நாங்கள் போனது. என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் போனது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருந்தது. இதனுடைய வேர்களெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அன்சேஃபான இடம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், எல்லோரும் ஏறி போகிறத பார்க்க முடியும். இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போனால் இதே மாதிரி ஒரு டாப்பில் வந்து ஒரு கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து அங்கே வந்து மரிச்சதாக சொல்லப்படுது. ரொம்ப இது ஒரு அன்சேஃபான டேஞ்சரான இடமும் கூட. ஆனால் நம்ம வீட்டு ஆட்கள் எல்லாம் சும்மா விடலை. எல்லாம் போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அவங்க வந்து போனாங்க. இந்த போய் பார்க்குறாங்க பாருங்கள். அங்கங்கே இது மாதிரி தான் மரத்தினுடைய வேர்கள் தான் அதிகமாக காணப்படுது. அது நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து இதுதான் இந்த எண்டில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த குணா கேவ் போயிட்டு வர்ற வழியில் இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹனிலேருந்து அப்புறம் பாடி ஸ்க்ரப்பர்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸு, யூக்கலிப்டஸ்ஸு, அந்த மாதிரி ஆயில் ஐட்டம், சாக்லேட்ஸு, நட்ஸு, அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். இது வந்து கிளாஸில் வச்சதுனால ரொம்ப கிளியராக இல்லை, ஆனால் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒரிஜினலாக சாக்லேட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக சாக்லேட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நம்ம போய் இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு இயற்கை காட்சிகளை, இயற்கையான உணவுப் பொருட்களை இறைவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பார்த்து ரசிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் போயிட்டு வாங்க. பாருங்கள், இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து அத்திப்பழம், அந்த ஃபிக்
பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹனியோடு சேர்த்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாடி ஸ்க்ரப்பர்ஸு. நல்ல அருமையான இந்த ரோட்டு பகுதியில் இந்த மாதிரி கடைகள் வந்து போடப்பட்டிருந்தது. ஏராளமான இந்த சிறப்பு வகைகள் பார்க்க முடியும். டானிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் நான் வாங்கினேன். யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து வாங்கினேன். அப்புறம் இது வந்து வர்க்கின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் சாக்லேட்ஸ் வாங்கினாங்க. இது வந்து சில்வர் ஃபால்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். போகிற வழியில் இதில் குளிக்கலாம் முடியாது. ரொம்ப சில்லுன்னு இருக்கும், குளிராக இருக்கும். நாங்கள் ஆன் தி வேல என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணுற நேரத்தில் சில்வர் ஃபால்ஸை விசிட் பண்ணிவிட்டு வந்தோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் போகிற வழியில் அருமையான ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த பழங்கள் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கி சாப்பிட்டேன். ஸ்டார் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு வகையான கிழங்கு வகை. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது கிழங்கு என்று சொன்னாங்க. இப்போ நாங்கள் ரிட்டன் ஆகி போய் கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு ஒரு ரிஜுவனேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க, விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், நாங்கள் தங்கியிருந்த இடத்து பக்கத்தில் இருந்த சங்குப்பூ தான் இது. எனக்கு இது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பூ வந்து. நீங்களும் பார்த்து மகிழுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோடு நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தி வைங்க. மீண்டுமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.